வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இந்திய செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நிறைவடைந்தது. இதில் உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் பிரதிநிதிகள் உள்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கண்காட்சியில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு அங்கு நடைபெற்ற விவாதங்களிலும் பயிலரங்குகளிலும் பங்கேற்றனர். நாட்டின் வளர்ச்சியில் பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கே முதலிடம் என்ற அடிப்படையில் மாணவர்களும் இளையோரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் ஆரோவில் நிர்வாகத்தினர் இடையே நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமைச் செயலருமான டாக்டர் ஜெயந்தி எஸ் ரவி தலைமையேற்று பேசினார். ஆரோவில்லை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் பள்ளிகளில் மேம்பட்ட கல்வி முறைகளை செயல்படுத்தி அதை ஒரு மாடல் ஜோனாக மாற்ற வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் வரும் மார்ச் 6ஆம் தேதி விண்வெளி வீரர்களுடன் கூடிய விண்கலத்தை நிலவிற்கு அனுப்ப தயாராகியுள்ளது. இதற்கான முதல் கட்ட பரிசோதனைகளில் காணப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்ட சோதனைகள் வெற்றி அடைந்ததைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. நாசாவின் நிலவு ஆய்வு திட்டப்பணிகளுக்கு இந்த விண்கல திட்டம் பெரிதும் பயனளிப்பதோடு நிலவில் மனிதர்கள் வசிப்பது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராயவும் இது பெரிதும் வழிகோலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் அடிலைடில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் 17 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.